ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி ஆகப்பட்ட பொதுவான பலன்கள் இந்த மாதத்தில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். பொதுவாகவே நீங்கள் மேசராசியில் பிறந்தாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். இவர் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் சஞ்சாரம் பண்ணுறார், மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதத்தில் நம்ம பலன் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சூரிய பகவான் கடகம் சிம்ம ராசி 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். புத பகவான் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மிதுனம் கடகம் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் 2 ராசியில் சிம்மம் கன்னி ஆக 3 முக்கியமான கிரகங்கள் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் முழுவதுமே. இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம்னு பார்த்திங்கன்னா கூட தமிழ் ஆடியும் ஆவணியும் கலந்த மாதமாக வரும். ஆக தமிழ் மாதத்துக்கு ஆடி கிட்டத்தட்ட 16ஆம் தேதிக்கு மேலே ஆவணி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருக்கும். ஆக இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே வாங்கணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நமக்கு கடன் வாங்கி லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதத்தில் நினைவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி புத பகவான் 2 ராசியில் இருக்கார். அதையும் குறிப்பாக உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புத பகவான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவர் ஆயில்ய நட்சத்திரம் அப்புறம் மக நட்சத்திரத்தில் வக்ரகதியில் இருக்கார். ஆக முயற்சி பண்ணுங்கள். இந்த மாத கடைசியில் உங்கள் முயற்சிகள் அத்தனையும் கைகூடி வரும். நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்க, காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அது நடக்குமா நடக்காதுன்னு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது, இல்லை அதில் நிறைய போராட்டங்கள் இருக்குது, இல்லை அந்த நிகழ்வுகள் நடக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத கடைசியில் அந்த நிகழ்வுகள் அத்தனையும் நல்ல விதமாக நடக்கும். நீங்கள் ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு மாதத்தின் கடைசி வாரத்தில் அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு கைகூடி வரும். எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வரும். இதெல்லாமே இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் முதல்ல தேவை உங்களுடைய முயற்சி. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் முழுமையாக உங்களுக்கு இருக்குது. அதோடு இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஆரம்பத்தில் நிறைய தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எல்லா விதமான உறவுகளுடைய அளவான நிதானமான பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உறவுகள் பெரிய திருப்திகரமாக உங்கள் கூட இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. ஆனாலும் கூட இந்த மாத கடைசியில் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கடைசியில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. அதுலேயும் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு வருமானங்கள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் அம்மாவுடைய அன்பை யாராவது எதிர்பார்க்குறீங்க, ஆதரவை எதிர்பார்க்குறீங்க, பொருளாதாரத்தை எதிர்பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். அதோடு நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்க, விவசாயத்தில் நன்மைகள் உண்டான இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பிரதானமாக பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். ஏதோ ஒரு வேலை இருக்கும். ஆனாலும் கூட வேலையில் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அத்தனை பேரும் கவனம் செலுத்தணும். இது ரொம்ப முக்கியம். இங்கே வேலை அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எதில் வேணாலும் இருக்கலாம். ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம், அல்லது ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம். எதில் இருந்தாலும் சரி, வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பொதுவாக எந்த வேலையை பார்த்தாலும் அந்த வேலையை நீங்கள் ஒரு மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் அந்த ஜாபை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லை. ஒன்றும் வேலையில் ஏதாவது நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், பிரச்சனைகள் இருக்குது, ஒரீஸ் இருக்குது, வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதிலையோ அல்ல நல்ல ஒரு பெயர்ப்புகள் கிடைக்கிறதுலையோ நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆகையினால இந்த மாதத்தில் இது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக வேலையில் ஜாபில் இருங்க. நீங்கள் உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்தணும். பெருசாக ப்ரமோஷன் கிடைக்கல, ஏதாவது இன்க்ரிமெண்ட் வரல அப்படிலாம் பெருசாக ஒரி பண்ணாதீங்க. வேலைக்கான வாய்ப்பு பெரிய விஷயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது, ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா ரொம்ப குறைவு. உங்களுடைய எதிரிகள் தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆக எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். அதோடு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள், நிகழ்வுகள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் நார்மலாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பதற்கான வாய்ப்பு அல்லது பார்ட்னர் லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகள் தான் நிறையா இருக்குது. உங்களுக்கு புதுசாக இந்த மாதத்தில் காதல் விஷயங்கள் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தாலும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக அது பின்னாடி மேரேஜில் முடியும். இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கணவர் மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையில்லாத வைத்திய செலவினங்கள் இதை ஃபேஸ் பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஓரளவுக்கு இந்த மாதம் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நல்ல ஒரு ஏற்றம். அதில் உங்களுடைய திருமணம், 2வது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். நண்பர்களால் மகிழ்ச்சி இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நன்மைகள் உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதம், எல்லா விதமான யூக வணிகங்களில் ஈடுபடுறது லாபகரமாக இல்லை. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பெயர் புகழ் இருக்குது. வருமானங்கள் இந்த மாதம் சுமார். அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். இந்த மாதம் முழுவதுமே இது மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் முழுமையாக முழுமுதற் கடவுள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள் அல்லது வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா வணங்கிட்டு வாங்க. அதோட எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அம்பாளுடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். வேலையில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நன்றி, வணக்கம்.